வணக்கம். இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். காற்றில் கருவாகி, கல்லில் வடிவாகி, ஓலையில் வரியாகி, காகிதத்தில் நிறமாகி, கணினியும் கண்ட தமிழே, உனக்கே எங்கள் முதல்வன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியாவில் சுமார் 200 நூற்றாண்டுகளுக்கும் மேல் நீடித்து வந்த ஆங்கில ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் தேசிய அளவிலும் பல கழகங்களையும் புரட்சிகளையும் அகிம்சை குருதியையும் வேதங்களையும் தமது தாய்நாட்டிற்காக தேச தலைவர்களையும் வீரர்களையும் புரட்சியாளர்களையும் நினைவு கூறும் நாள் குடியரசு தினமாகும். ஆரம்ப காலத்தில் நமது மன்னர்கள் ஒற்றுமையாக இல்லாமல் இந்தியாவை சிறு சிறு மாநிலங்களாக பிரித்து ஆட்சி செய்து கொண்டிருந்ததால் வணிகம் செய்வதற்காக இந்தியாவிற்குள் நுழைந்த பிரிட்டிஷ்காரர்கள் படிப்படியாக தங்களது ஆதிக்கத்தை ஏற்படுத்தி இந்தியா முழுவதும் கொடுங்கோல் ஆட்சியை அரங்கேற்றினர். அத்தகைய கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா விடுதலை பெற்றது. இந்திய விடுதலைக்கு பிறகு மக்களாட்சி மட்டுமே ஒரு நாட்டின் சிறப்பான வளர்ச்சிக்கு அடையாளம் என கருதி டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்டு 1950 ஜனவரி 26 முதல் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. அத்திருநாளில் தமது தாய்நாட்டினை அந்நியர்களின் பிடியிலிருந்து காப்பாற்றி பாரத மண்ணில் ஒவ்வொரு மனிதனும் சுதந்திர காற்றை சுவாசிக்க பாடுபட்ட தியாகிகளை நினைவு கூறும் வகையில் விடுமுறை அளிக்கப்பட்டது. நாடெங்கும் தேசிய கீதம் பாடி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்படுகிறது. ஐரோப்பாவைச் சேர்ந்த போர்ச்சுகீசிய மாலுமியான வாஸ்கோ ட காமா என்பவர் கடல் வழி பயணமாக 1948ஆம் ஆண்டு இந்தியாவை கண்டறிந்தார். அதன் பிறகு இந்தியாவின் வளமைகளை குடியேற்றினார். அதன் அடிப்படையில் போர்ச்சுகீஸ் முதலான கடலோர பகுதிகளான கோவா, தீவு, டாமன் மற்றும் பாம்பே போன்ற இடங்களில் தங்களது வணிக முகாம்களை அமைத்தனர். இவர்களை தொடர்ந்து பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், டானிஷ்காரர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் என இந்தியாவிற்குள் நுழைந்து தங்களது வணிக முகாம்களை ஏற்படுத்திக் கொண்டு வாணிபத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவிற்குள் வணிக நோக்கத்துடன் வந்த பிரிட்டிஷ்காரர்கள் இந்திய மன்னர்களிடம் இருந்த ஒற்றுமையின்மையை நன்றாக பயன்படுத்தி படிப்படியாக தங்களுடைய ஆதிக்கத்தை விரிவுபடுத்தி இந்தியாவை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தனர். இந்திய வளத்தை சுரண்டியது மட்டுமல்லாமல் மக்களை அடிமையாக்கி கொடுங்கோல் ஆட்சி புரிய தொடங்கினார்கள். ஆங்கிலேயர்கள் நடக்குமுறை கண்டு வெகுண்ட மக்கள் நாளுக்கு நாள் போராட்டங்கள், கழகங்கள், புரட்சிகள் என தொடங்கி பிரிட்டிஷ்காரர்களை இந்தியாவை விட்டே விரட்ட எண்ணினர். இதன் அடிப்படையில் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிரித்தானிய இந்தியாவில் தேசியவாத உணர்வுகள் காட்டுத்தீ போல் இந்திய மக்களிடையே பரவத் தொடங்கியது. இந்தியாவிற்குள் பல போராட்டங்களை ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்கள் அரங்கேற்றினர். இறுதியில் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் விடுதலை இந்தியா என்ற புதிய பாரதம் உதயமானது. இந்திய விடுதலைக்கு பிறகு இந்திய அரசியல் நிர்ணய சபை தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நியமிக்கப்பட்டார். முகவுரை, விதிகள், அட்டவணைகள், பிற்சேர்க்கை, திருத்த மசோதாக்கள் என பல சிறப்பம்சங்களை கொண்டு நீண்ட ஆவணமாக எழுதப்பட்ட நம் இந்திய சாசனம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 26ஆம் நாள் நிறைவேற்றப்பட்டது. இதனை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஜனவரி 26ஆம் நாளை குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம். மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தங்கள் தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் போதுதான் சரியான ஆட்சி நிலவும். இந்த உலகில் மிகப்பெரிய குடியரசு நாட்டில் குடிமகனாக இருக்க நாம் அனைவருமே பெருமைப்பட வேண்டும். உண்மையான குடிமகனாக இருந்து குடியரசு தினத்தை கொண்டாடுவோம். வீர மண்ணில் பிறந்து வீறு கொண்டு எழுந்து தன்னலம் பேணாமல் பிறநலம் காத்து உதிரம் சிந்தி இன்னுயிரையே தியாகம் செய்த தியாகிகளையும் வீரர்களையும் போற்றும் நாள் குடியரசு தின நாள். மன்னர்
ஆட்சி ஒழிந்து மக்களாட்சி மலர்ந்து இந்தியாவை ஆட்சி செய்ய அரசியலமைப்பு சட்டம் உருவான நாள் குடியரசு தின நாள். பிறப்பதும் ஒரு முறைதான், இறப்பதும் ஒரு முறைதான், பின் ஏன் இந்த வன்முறைகள்? பிறக்கும் போது ஒன்றும் கொண்டு வருவதில்லை, இறக்கும் போது ஒன்றும் கொண்டு செல்வதில்லை, பின் ஏன் இந்த உழல்கள்? எழுத்துரிமை, பேச்சுரிமை, கல்வியுரிமை, சமூக நீதிக்கென்று சட்ட வடிவம் பெற்ற நாள் இந்நாள். 24 ஆரங்கள் கொண்ட அசோக சக்கரமும், தியாகத்திற்கு காவியும், தூய்மைக்கு வெள்ளையும், வளமைக்கு பச்சையும் கொண்ட மூவர்ண கொடியை ஏற்றி கொடிவணக்கம் தெரிவித்து நாட்டுப்பண் பாடி இந்தியன் என்று பெருமிதம் கொள்ளும் நாள் இந்நாள். நாம் அனைவரும் இந்தியர், இந்திய தாயின் குழந்தைகளாகும் என்ற எண்ணத்தை உருவாக்கி வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதே இந்தியனான நமது ஒவ்வொருவரின் கடமையாகும். இந்திய மண்ணில் எத்தனை மதங்கள், எத்தனை மொழிகள், எத்தனை சாதிகள், எத்தனை பிரிவுகள், எத்தனை ஆதிக்க வெறிகள், இத்தனையும் ரத்தம் சிந்திய தியாகிகள் நினைத்திருந்தால் விடுதலை கிடைத்திருக்குமா? இல்லை, குடியரசுதான் கிடைத்திருக்குமா? நாளும் உயரும் எம் நாட்டின் புகழினை நாளைய வரலாறு